Hi friends, welcome to my channel. Exercise 5.3 like a first sum. Find the equation of a straight line passes through a midpoint of a line segment joining the points அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிராஃபில் இந்த லைனை பிளாட் பண்ணிக்கலாம். 1, -5ன்றது சம்வாட் இங்கே வரும். 1, -5 அண்ட் 4, 2ன்றது இங்கே இருக்கும். 4, 2 இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம இதோட மிட் பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். இதோட ஈக்குவேஷனும் ஓகே அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். அதோட ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, பேரலாக இருக்கணும். சம் போலாமா? ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் என்னது 1, -5 அண்ட் 4, 2. இதுக்கு மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். midpoint or a formula which is x1 plus x2 by 2 and y1 plus y2 by 2. இது x1 y1 x2 y2 values எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். 1 plus 4 by 2 and minus 5 plus 2 by 2. இதை ஆட் பண்ணனா 5 by 2 and இதை சப்ராக்ட் பண்ணனா minus 3 by 2. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 by 2ன்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா 2x இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். இந்த 5 இந்த சைட் போச்சுன்னா 2x minus 5 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், -3 by 2. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் y is equal to -3 by 2. So, அந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 2y is equal to -3. இந்த -3 இந்த சைடு போகும்போது 2y -3 is equal to 0. So, y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சம், the equation of a straight line is ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. find the slope, inclination and intercept of the x axis கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து y is equal to mx plus c. இது கூட போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 2x minus y plus 5 equal to 0. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2x minus 2y plus 5 equal to 0 இருக்கும். ஓகேவா, ஸோ y வேல்யூவை இங்கே வச்சுட்டு மீதி இருக்க mx plus c, இந்த மீதி இருக்க டேர்மை நம்ம இந்த சைட் கொண்டு போடுவோம். ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும்? 2x plus 5 equal to minus 2y இந்த சைடு வந்ததும் plus 2y ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் y is equal to 2x plus 5. இந்த 2 இந்த சைடு வரும்போது டினாமினேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அந்த 2 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்க வேல்யூ which is x plus 5 by 2 இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். y is equal to xோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 1. ஸோ அப்போ ஸ்லோப் வந்து என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, which is 1. therefore slope m is equal to 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா m is equal to tan theta. ஓகேவா, ஸோ எம்மோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், tan theta. ஸோ tan thetaவோட வேல்யூவில் எப்போ 1ன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா theta வந்து 45 டிகிரியாக இருக்கும் போது. ஸோ theta is equal to 45 டிகிரின்னு டேரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா, ஸோ பாருங்கள் tan thetaவில் 45 டிகிரி தான் 1. ஸோ அதனால தான் thetaவோட வேல்யூ 45 டிகிரின்னு எழுதியிருக்கேன். ஸோ y இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா y is equal to mx plus cன்ற வேல்யூ தான். ஸோ சிக்கு பதில் நம்மளுக்கு இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is 5 by 2. ஸோ y intercept equal to 5 by 2. Third sum, find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept -3 on the y axis ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. சியோட வேல்யூ which is -3, அதுதான் இன்டர்செப்ட். ஸோ ஃபார்முலா m is equal to tan theta. m is equal to tan 30. தீட்டாவோட வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, tan 30யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா which is 1/√3. ஓகேவா, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் என்னது, y is equal to mx plus c. y is equal to m ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1/√3 x, c ஓட வேல்யூ which is -3. ஓகேவா, ஸோ இதை ப்ராப்பராக எழுதும் போது x -3 by √3 நம்ம இங்கே போடும் போது இதுக்கும் √3 ஆகிடும். ஓகேவா, எல்சிஎம் எடுக்கும் போது இதுக்கும் √3 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த √3 இந்த சைட் போச்சுன்னா √3 y is equal to x -3 √3. ஓகேவா, ஸோ எப்பவுமே எக்ஸ் டேர்மை தான் நம்ம ஃபஸ்ட்டில் எழுதுவோம் இல்லையா. ஸோ இந்த டேர்ம் அந்த சைட் கொண்டு போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டேர்ம் விச் இஸ் √3 y -3 √3 equal to 0. Fourth sum, find the slope and the y-intercept of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா y is equal to mx plus c. ஓகேவா, இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இதை எழுதுவோம். ஃபஸ்ட்டு y வேல்யூவை இந்த சைடு எழுதுவோம் which is 1 minus √3 y equal to மீதி இருக்க டேர்மை நம்ம இந்த சைடு எழுதுவோம் which is எக்ஸுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் m டேர்ம். ஸோ √3 x plus c, அதுதான் வந்து இந்த சைடு இருக்க 3. ஓகேவா, ஸோ எக்ஸ் டேர்மை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது எக்ஸ் டேர்ம் மைனஸ் ஆகிடும். ஸோ ஒய் அந்த சைடு வச்சுட்டு 1 minus √3 இங்கே எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டரில் வரும். ஸோ minus √3x by 1 minus √3 plus 3 by 1 minus √3. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப்புன்றது m டேர்ம். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தானே m டேர்ம். ஸோ இது ஃபுல்லாகவே m டேர்ம். ஸோ m is equal to -√3 by 1 minus √3ன்ற வேல்யூ இருக்கும். கீழே இருக்க டேர்மால் கான்ஜுகேட் பண்ணலாம். கான்ஜுகேட்ன்றது இங்கே இருக்க சைன் மட்டும் மாறிடும். 1 plus √3 1 plus √3. ஓகேவா, இது a minus b a plus bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ கம்பைன் பண்ணி எழுதுனா √3 into 1 plus √3. ஸோ a minus b a plus b ஓட ஃபார்முலா a square minus b square. ஸோ 1 square which is 1, √3 ஸ்கொயர் பண்ணனா -3 வரும். ஓகேவா, ஸோ √3 minus 1 plus √3 by, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணனா நம்மளுக்கு -2 இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இந்த √3 உள்ள மல்டிப்ளை பண்ணனா √3 plus √3 into √3 which is 3 by 2. இது m ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு சி கண்டுபிடிக்கணும். சின்ற டேர்ம் இதுதான். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 3 by 1 minus √3 இருக்கும். ஓகேவா, ஸோ சி இஸ் ஈக்குவல் டு இதை கான்ஜுகேட் பண்ணால் 3 by 1 minus √3, இங்கே சிம்பிள் மாறிடும் 1 plus √3 and 1 plus √3. ஓகேவா, இது a minus b a plus bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. மேலே இருக்கிறத சேர்த்து எழுதுனா 3 into 1 plus √3 இருக்கும். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். √3 ஸ்கொயர் பண்ணால் which is 3. ஓகேவா, ஸோ அந்த 3 உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 3 plus 3 √3 இதை சப்ராக்ட் பண்ணனா நம்மளுக்கு -2ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் சியோட வேல்யூ. ஓகேவா, இது எம்மோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஃப் த லைன் த்ரூ ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பெர்பெண்டிகுலர் டு y is equal to ax plus 2ன்ற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்ற பாயிண்ட் which is -2, 3 and bன்ற பாயிண்ட் which is 8, 5. ஓகேவா, ஒரு லைனில் இருக்கு. இதை இந்த லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் போட்டுக்கலாம். அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க which is an equation y is equal to ax plus 2. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை c இன்ட்டு இந்த பாயிண்ட்டை d இன்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிப்போம், அப்புறம் ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிப்போம்.
So slope of AB y2 minus y1 by x2 minus x1 which is equal to இது x1 y1 இது x2 y2 values எடுத்து எடுத்துக்கலாம் 5 minus 3 by 8 minus into minus plus ஆயிடும் which is plus 2. So மேலே subtract பண்ணனா 2 கீழே add பண்ணனா 10 என்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணனா 1/5 இருக்கும். இதை m1 எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் ஆஃப் சிடி ஜென்ரல் ஃபார்முலா என்னது, y is equal to mx plus c. இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y is equal to ax plus 2. m1 வந்து 1/5. இங்கே m ஓட வேல்யூ which is aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிடியோட ஈக்குவேஷன் which is a. இதை m2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பர்பண்டிகுலரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Since AB is perpendicular to CD. So M1 into M2 equal to minus 1 இருந்துச்சுன்னா தான் அது வந்து perpendicular நம்ம proof பண்ண முடியும். So M1 into M2 is equal to minus 1. M1 ஓட value which is 1/5 cross M2 ஓட value which is A equal to minus 1. So இது இந்த சைட் போச்சுன்னா A is equal to minus 5 இருக்கும். A value minus 5 கண்டுபிடிச்சாச்சு. Sixth sum, the hill is in the form of right angle அப்படின்னு சொல்றாங்க, right angle triangle. So right angle triangle வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, its foot at 19,3 கொடுத்துறாங்க. இதோட foot அந்த வேல்யூ என்னது 19,3 கொடுத்துறாங்க. ஓகேவா, the inclination of the hill to the ground is 45 degree. So இதோட angle 45 degree கொடுத்துறாங்க. ஓகேவா, ஸோ வேல்யூஸ் மார்க் பண்ணிடலாம், ஏ, இது பி அண்ட் சி. ஓகேவா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில் ஜாயினிங் த ஃபுட் அண்ட் த டாப். ஸோ அதோட ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்லோப் m is equal to tan theta. வா, m is equal to tan என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க which is 45 degree. Tan 45 ஓட value which is 1. Okay, next equation of AB. So equation of AB which is equal to y1 equal to m into x minus x1. Okay va, so y minus 3, y1 oda value which is 3 equal to m oda value 1 x minus 19. Okay, y minus 3 is equal to 1 உள்ள multiply பண்ணா x minus 19 இருக்கும். So இது எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். Just x minus y plus 3 minus 19 equal to 0 இருக்கும். ஓகேவா, இதை ப்ராப்பராக எழுதும் போது x minus y இதை எடுத்து மைனஸ் பண்ணால் minus 16 என்ற வேல்யூ இருக்கும். So the equation of the hill joining the foot and the top is x minus y minus 16 is equal to 0.